இந்த ஃபாஸ்டிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடியே ஒரு வெப்சைட்டில் போய் சாவர் டைம்லாம் பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் சாவருக்கு வந்து இதாக தான் சாப்பிட்டேன். 2 சிக்கன் பிரேஸ் சாப்பிட்றோம், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸு. இதுவே எனக்கு போதுமாக இருந்துச்சு. மணி எத்தனைனா 6:30. நான் சாவர் முதலே பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை மணிக்கு இவ்வளோ காடி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சாவர் வந்து 6:03 வந்து பண்ணணும், அதுக்குள்ளே பண்ணணும். நான் அதுக்கிட்டே பண்ணிட்டேன். இப்போ எனக்கு லைட்டாக தூக்கமாக இருக்குது. ஏன்னா நான் ராத்திரி கூட சரியாக தூங்கலை, 1 hour தான் தூங்கினேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த போசா எடுக்கிறனால தூக்கமே வரல ராத்திரிலாம். நார்மலாக இந்த பாதைலாம் வந்து இவ்வளோ ஜெயமாக இருக்காது, அதுவும் இத்தனை மணிக்கு ஆரம்பத்துக்குலாம் இந்த பாதை ஜெயமாகவே இருக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து செம ஜெயமாக இருக்குது. மணி இப்போ தான் 7:06. 10 மணி வேலைக்கு 7 மணிக்கெலாம் வர ஆள் நானாக மட்டும்தான் இருக்கலாம். ஏன்னா இங்கே என் வீட்டுக்கிட்டேருந்து இங்கே வர கட்டியும் நான் 8 இல்லை 9 மணிக்கு வெளியே ஆகணுன்னா ஜாமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுது. அதுவும் இல்லாமல் இங்கே பார்க்கிங் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஸோ நான் லேட்டாக வந்தேன்னா பார்க்கிங் கிடைக்காது. ஏன்னாடா இப்போவே ரொம்ப டயர்டாக பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கலாம். ரீசன் என்னன்னா, ஸோ இத்தனை மணிக்கு நம்ம வந்திருக்கோம். மணி பிரச்சனை 7:40. இப்போ 7:40. ஸோ இத்தனை மணிக்கு வந்து நம்ம இங்கே தூங்க போகிறோம் 10 மணி வரைக்கும். நான் 10 மணிக்கு தான் என் ஷிஃப்ட்டே ஸ்டார்ட்டு. ஸோ 10 மணிக்கு தூங்கிட்டு 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு அப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ எனக்கு போய் காஃபி குடிச்சே ஆகணும் போல் இருக்குது. ஏன்னா எனக்கு தூக்கம் பத்தலை சுத்தமாக. ஸோ நான் இப்போ எந்த ரூமில் இருக்கேன்னா, இது ஃபோன் பேசுறதுக்குன்னு ஒரு சின்ன கேப்சூல் ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கேன். மணி இப்போ 1:34. ஆனால் எனக்கு பசிக்குதுன்னு கேட்டால் இல்லை. ஆனால் தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது, காஃபியும் குடிக்கணும் போல் இருக்குது. மயக்கம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் வந்து தூக்கமாக மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நான் நேற்று 1 hour தூங்கினால. 3 hours later. ஸோ எனக்கு ரொம்ப அந்த தண்ணி குடிக்கணும்னு தான் தோணுச்சு. சாப்பாடு வந்து நான் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்னால அந்த சாவர் டைமில் வந்து எனக்கு அவ்வளோ பசிக்கலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து காஃபி குடிக்கணும்னு கிரேவிங் இருந்துச்சு. இன்னும் 1 hour இருக்குது புக்கா பாஸா பண்ணுறதுக்கு. மலேசியாவில் என்னென்னா வந்து நீங்கள் 10 மணி ஷிஃப்ட்னால் வந்து உங்கள் நார்மல் ஷிஃப்ட் வந்து 10 மணினா வந்து அது வந்து 9 மணிக்கு மாற்றிடுவாங்க இந்த ரமடான் மாதம் மட்டும். ஸோ அப்போ வந்து முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 9 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு கிளம்பிடுவாங்க. நான் முஸ்லீம்ஸ் வந்து அவங்க ஷிஃப்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், 10லேருந்து 7 மணி வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 9 மணிக்கு வந்து 5 மணிக்கு கிளம்புறா இருந்துச்சுன்னா 8 மணிக்கு மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து முஸ்லீம்ஸ் வந்து ரமலான் மாதம் வந்து இதுக்கு போக மாட்டாங்க, அது வந்து லஞ்சுக்கு. அதனால் மலேசியாவில் வந்து அந்த காலத்தில் வந்து அப்போ லைக் ஃபியூ இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் பாஸா எடுக்காமல் இருந்து உங்களை பிடிச்சாங்கன்னா வந்து இந்த அந்த பணத்தை ஏற்றிட்டு போகிற வேனில் வந்து உங்களை ஏற்றி ரவுண்ட் அடிப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ ரீசனாக நான் கேட்கும்போது கூட அப்படி முன்ன நினச்சி இப்போ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முன்ன வந்து நீங்கள் பாஸா எடுக்காமல் ஆம்பளைக்கு வந்து சுற்றி இருந்தாங்கன்னா இந்த வேன் ஜெனசான்னு சொல்லுவாங்க, அதாவது பணம் ஏற்றிட்டு போகிற வேன், அதில் வச்சு ரவுண்ட் அடிப்பாங்க. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து பசிக்கல. மேபி நான் காலைல கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன்னு தெரியல. ஆனால் தண்ணி குடிக்கணும்னு மட்டும் தோணி கடையில் வாங்க. ஏன்னா நான் வீட்டுக்கு போய் கூட சாப்பிட்டுக்குவேன். ஸோ நான் சாவர் டைம் செக் பண்ணதில் வந்து 7:22 7:24 நினைக்கிறேன். ஆனால் இப்போ 7:30 வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம புக்கா பாஸ் அப்ரோச் டைம் வந்து நான் இப்போ இதை குடிச்சிட்டு அப்படியே நான் வந்து போயிட்டு நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வரட்டா?